இவங்க முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன? உமர் காலித் பேசும் பொழுது பிப்ரவரி மாதம் இந்த கலவரத்துக்கு முன்பாக கடைசியாக டெல்லியில் பேசுகின்ற பொழுது, ட்ரம்ப் வருகை தருகிற போது நாங்கள் டெல்லிகளின் வீதிகளை முடக்குவோம் என்று சொன்னார். நாங்கள் சாலை மறியலிலே ஈடுபடுவோம் என்று சொன்னார். நாங்கள் இந்த நகரத்தை ஸ்தம்பிப்போம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்ததும் அவர் பேசியது பேச்சல்ல, அவர் அந்த மக்களுக்கு கைட் பண்ணார். டெல்லியில ரோட முழக்கணும், நகரத்தை ஸ்தம்பிக்க வேண்டும் என்று, அதாவது கலவரமாக்க வேண்டும் என்று இவர் கைட் பண்ணார். இதை வார்த்தைகளாக கருத்துரிமையாக பார்க்க முடியாது, இது தூண்டி விடுவதாக பார்க்க வேண்டும் என்று டெல்லியினுடைய காவல்துறை சொல்லுது. நாமளும் தான் சொல்றோம், பல நேரங்களில் சொல்றோம், எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் போராட்டங்கள் திசை மாறும் சொல்றோம். ஒருவேளை சம்சீர் அகமது ஆகிய நான் எஸ்எஃப்ஐ செயலாளராக இல்லை என்று சொன்னால் இந்நேரம் நானும் யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இப்போ இல்ல, பாதுகாப்பு இல்ல, எஸ்எஃப்ஐ இருக்கு. ஏன்னா போராட்டத்தின் திசை மாறினா எப்படி வேணாலும் மாறும். நாளைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நான் இன்னைக்கு கோஷம் போட்டதுனாலதான் ஆகும் என்று அவர்கள் சொல்ல முடியும். அதான் நான் இதுல சொல்ல வர விஷயம். ஆனா உமர் காலித் பர்பஸ்ஃபுல்லா இந்த கலவரத்தை வழிநடத்தினார், தூண்டினார், ஆதரவளித்தார், ஆள் திரட்டினார் என்பதற்கு எந்தவித ஆதாரங்களும் இன்றைய வரைக்கும் அவர்களால் வாட்ஸ்அப் சாட் இருக்கின்றான், அதுலயும் இல்ல. கால் ரெக்கார்டு இருக்கின்றான், அதுலயும் இல்ல. டெல்லியினுடைய காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய எதிலேயுமே உமர் காலிதோ சர்ஜில் இமாமோ நேரடியாக அந்த டெல்லி கலவரத்தை தூண்டினார்கள், வழி நடத்தினார்கள் என்று காவல்துறை வைக்கக்கூடிய குற்றத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லாத பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லையே தவிர குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கான முகாந்திரம் இருப்பதால் நான் பிணை மறுக்கிறேன் சொல்றாங்க. பிணை மறுக்கிறேன் மட்டும் சொல்லல, அதை மேல்முறையீட்டுக்கான காலத்தை தடுத்து அதை மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. யாரை மகிழ்விப்பதற்காக? இதுவரைக்கும் குற்றம் நிரூபிப்பதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு வழக்கில், ஆதாரமே இல்லாத ஒரு வழக்கில், ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய பிணையை மறுத்து அதனுடைய மேல்முறையீட்டுக்கான கால அவகாசத்தை நீட்டித்திருக்கக்கூடிய இந்த உயர் நீதிமன்ற, அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எதற்காக செய்யறாங்க? ஏன்னா செல்வா சொன்னதை போல அமித்ஷா டைரக்ட் இன்டர்வென்ஷன் பண்றாரு. நேரடியாக இந்த அமித்ஷாவுடைய தலையீட்டின் கீழே இந்த வழக்கு இருக்கிறது. அப்ப அமித்ஷாவை சந்தோஷப்படுத்துவதற்காக சட்டத்தை மீறி நீதிபதிகள் கருத்தை சொல்லி பிணையை மறுப்பது என்பது இந்த தேசம் எவ்வளவு மோசமான அபாயகரமான நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது.